நாடு முழுவதும் மக்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதத்தினுடைய வெற்றியை, ராணுவ வீரர்களுடைய சாகசத்தை மக்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பகல்காமிலே நம்முடைய ஹிந்து ஆண்களை எல்லாம் நீ ஹிந்துவா இல்லையா என்று பார்த்து பார்த்து படுகொலை செய்த அந்த காட்டு மிராண்டிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பாரதம் இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் என்று பெயரிட்டிருக்கிறது. உண்மையிலேயே 2 பெண்களை மையமாக வைத்து நம்முடைய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. நீ என்னடா பிசுக்கோத்து, எங்க நாட்டுடைய பெண்களுக்கு நீ சரியானவன் அல்ல, அது லாக் பண்ண சரியானவன் அல்ல, அவர்களே உன்னை துவம்சம் செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிந்து என்ற ஆபரேஷனை வைத்து 2 பெண்கள் அவர்களை மையமாக வைத்து காய் நகர்த்தியிருக்கிறது நம்முடைய மத்திய அரசு. உண்மையிலேயே உலகமே வாயை பிளந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. மகத்தான சாதனை. பாகிஸ்தான் தவிடு மொழி. நமக்கெல்லாம் காலம் ஒரு நாள் மாறும் என்று காத்திருந்தோம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. சிந்து முழுமையும் இந்தியாவுக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். அதற்கான சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக்குபைடு காஷ்மீர் என்ற வார்த்தையே உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்தோம். அதற்கான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் அலறுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். இது என்ன பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டையாடுதல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தாக்கு பிடிக்க முடியாது. நம்முடைய ஏவுகணை சீனாவிலிருந்து வந்தாலும் அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் அத்தனையும் இந்திய ஏவுகணைக்கு முன் தூசாக போய்விட்டது, தூளாக போய்விட்டது. பாதிப்பு அதிகமாகிவிட்டது. பாராளுமன்றத்திலே, பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலே ஒரு முன்னாள் ராணுவ கமாண்டர், இப்போது எம்பி, அவர் அழுகிறார். பாரதத்தோடு தேவையில்லாமல் தொட்டுவிட்டீர்கள், அதற்கு பழி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அலறுகிறார். இன்னொரு பாராளுமன்றத்தினுடைய நிர்வாகி இம்ரான்கானுடைய கட்சியைச் சேர்ந்தவர், இந்த நரிக்கூட்டத்தை வைத்துக் கொண்டு நாம் இவ்வளவு துள்ளுகிறோம், சிங்க கூட்டத்தை மோத முடியாது, பாரதம் சிங்கம் போன்றது என்று அவர் சொல்லுகின்ற போது நமக்கெல்லாம் உண்மையிலேயே பாரதத்திலே பிறந்ததிலே நாம் பெருமைப்படுகிறோம். பாரத தாய் வாழ்க என்று சொல்வதிலே நாம் பெருமைப்படுகிறோம். பாரதம் உலகின் குருவாய் மாறும் என்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த வேலையை நம்முடைய மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இந்த ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே பாரதத்தினுடைய இந்த படையெடுப்பை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இளைஞர்கள் நாங்களும் வருகிறோம், எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அகில பாரத இந்து மகாசபாவுடைய தலைவர் சுவாமிஜி பேசுகின்ற போது அகில பாரத இந்து மகாசபாவுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் போர் முறைக்கு வருவதற்கும் தயார் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழகத்தில் கூட ராணுவத்திற்கு ஆதரவாக, ராணுவத்தினுடைய வெற்றிக்கு ஆதரவாக தமிழகத்திலே இன்று கூட ஒரு பேரணி நடந்திருக்கிறது. பாரத நாடு முழுக்க அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சூழ்நிலை
பாரதம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். என்ன போட்டி வந்தாலும் பாரதம் வெற்றி பெற வேண்டும். இதுதான் தேசபக்தி. அந்த தேசபக்தியை நம்முடைய பாரத நாட்டு மக்களிடையே பார்க்கின்ற போது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி. இதுல மதம் இல்லை, தேசம், மனிதநேயம். தேசமே உயர்ந்தது, மதம் அல்ல உயர்ந்தது, தேசம் தான் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய வகையிலே எந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நீ இந்துவா இல்லையா என்று பார்த்து பார்த்து கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பதிலடி. அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய தளங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதிகளுடைய முகாம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, துவம்சம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பெண், அந்த 2 பெண்களிலே ஒரு பெண் கமாண்டோ முஸ்லிம், ஒரு முஸ்லீமை வைத்தே இன்றைக்கு ராணுவம் என்னென்ன செய்திருக்கிறது என்ற செய்தியை சொல்கின்ற போது உலகம் பார்க்கிறது, என்னடா இது விந்தை. பாரதத்தினுடைய அந்த குழு இவ்வளவு அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் கூட போராடுவதற்கு தயாராக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு எதிர்த்து எல்லா இடங்களிலும் எல்லா முஸ்லிம்கள் கூட, பாரதத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட பாகிஸ்தானை வன்மையாக கண்டிக்கிறார்கள். இதில் மதம் இல்லை, தேசம், தேசம், பாரதம் என்னுடைய தேசம் என்று சொல்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரா இருக்கலாம், மற்ற சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம், அத்தனை பகுதியிலும் மக்கள் பேராதரவு. ஆனா 1-2 சீர்கட்ட பயல்க சில இடங்களில் இருக்காங்க. எஸ்ஆர்எம் காலேஜுடைய ஒரு பேராசிரியர் தவறுதலாக போட்டார், அவரை ஒன்று காலேஜில் விட்டு தூக்கிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக முஸ்லிம்கள் வருவார்கள் என்பதல்ல, பாகிஸ்தானுடைய வித்துக்கள் இங்க கொஞ்சம் விழுந்திருக்கு. இவர்களெல்லாம் கொஞ்சம் பேர் பாகிஸ்தானுக்கு ஆதரவா, நீங்க என்ன இருந்தாலும் அடிக்கப்படாது, அவன் வந்து நுள்ளுவான், அவன் நீ இந்துவா நீ பார்த்து பார்த்து சூடுவான், நம்ம வாங்கிட்டு கை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? போ உங்க மோடிகிட்ட போய் சொல்லுங்கிறான். மோடிகிட்ட சொன்னா என்ன நடக்குங்கிற விவரம் தெரிய வேண்டாமா அவர்களுக்கு? அந்த காட்டு மிராண்டிகளுக்கெல்லாம் என்ன பாஷையில பேசினா புரியுமோ அந்த பாஷையில நம்ம பேசணும். நம்ம வாங்கி சேர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராணுவ கருவிகளும் தளவாடங்களும் பாரதத்தினுடைய பெருமையை, பாரதத்திற்கு கௌரவத்தை ஏற்படுத்துகிறது. அதுல போர் முறையில் இருக்கக்கூடிய அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் நாம் அத்தனை பேரும் ராயல் சல்யூட். நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருந்து நல்ல வெளிச்சத்துல நல்ல நெய் போட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்க ஜாலியா. அந்த போர் முறையில நம்முடைய ராணுவ வீரர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. நாட்டினுடைய எல்லையை மட்டும் பாதுகாப்பதற்காக அல்ல, நம்ம எல்லாம் நிம்மதியா அங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்காக, நம்முடைய சந்தோஷத்தை எல்லாம் பாதுகாப்பதற்காக, நம்ம எல்லாம் சௌகரியமாக வாழ வைப்பதற்காக அவர்கள் சௌகரியத்தை இழந்து கஷ்டப்பட்டு ராணுவ வீரர்கள் இரவும் பகலுமாக அந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்க முடிகிறது. இங்க 1-2 பேர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, ஆனா இஸ்லாமியர்களே அதை சொல்லல. திருமாவளவன் ஏவுகணை ஆங்காங்கே திருப்பி அடிக்கலாம், திருமாவளவன் வாய்க்குள்ளதான் அடிக்கணும். அது என்ன பிறவியோ தெரியல. ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பாராளுமன்ற அவர் பேசுகிறார், இஸ்லாமியர்கள் வருத்தப்பட்டு விடுவார்கள். ஏண்டா இந்துக்கள் வருத்தப்பட மாட்டாங்களா? நம்ம இஸ்லாமியர்கள் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களை அடித்துக் கொள்றோமா? பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகளை அடித்துக் கொள்றோம். கந்தகார் விமானத்தை கடத்திட்டு போய் கந்தகாரில் வச்சு இங்க இருந்த தீவிரவாதிகள் எல்லாம் விட வைத்தார்களே, அந்த தீவிரவாதிகளுடைய முகாமை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தை வெளிக்கொண்டு வைத்து தகர்ப்பதற்காக திட்டம் கேட்டு தீட்டிய அந்த தீவிரவாத முகாம்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிலடி அல்ல,
இதற்கு முந்தைய சிந்திய ரத்தங்களுக்கெல்லாம் பதில் 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 அது பாகிஸ்தான் கொடுத்தாக வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சண்டாளர்கள், அவர் வைகோ, அந்த திருமா, இந்த சுந்தரவல்லி, சவுந்தரவல்லி, தீகா குஞ்சுகள், இவங்களுக்கு அங்கே பாகிஸ்தான் தேர்வுகள் என்ன தெரியும் இவனுக்கு? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லை. இஸ்லாமியர்கள் என்பதால் பாகிஸ்தானுக்கு இவர்கள் எந்த நேரத்திலும் ஆதரவு கொடுக்கல. நாங்கள் பாரதியர்கள், நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்தியர்கள், இந்தியா வாழ்க, பாரத மாதா வாழ்க என்று தெருவில் வந்து கோஷம் போடுறாங்க. நாங்களும் வரோம் போர்க்காலத்துக்கு சொல்லி எவ்வளவு முஸ்லிம் பெரியவர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அருமையானவர்களே, அப்படி இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் தான் அங்க ராகுல் காந்திக்கு மச்சான் ராபர்ட் வதேரா, அது ஒரு வந்தேரி கூட்டம். ராகுல் காந்தி, காங்கிரஸ், டிஎம்கே எல்லாருமே கூட போராடி வந்தா நம்ம எல்லாம் சேர்ந்தாரிப்போம். நமக்குள்ள சண்டை போட்டுக்கிடுவோம், அண்ணன் தம்பி, நீ அந்த மொழி பேசுற, நான் இந்த மொழி பேசுற, அது இது நமக்குள்ள சண்டை போடுவோம். எதிரி நம்மளை கை நீட்டி வந்தா இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒரே குரலாக, ஒட்டுமொத்த மக்களுடைய கரங்கள் அத்தனை ஒன்றிணைந்து பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்கின்ற போது பாகிஸ்தான் என்ன, பங்களாதேஷ் என்ன, சீனா என்ன, ஸ்ரீலங்கா என்ன, அத்தனையும் தவிடுபொடியாக மாறிவிடும். அந்த அளவு சக்தி நம்மகிட்ட இருக்கிறது. வலிமையான பாரதத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். பலவீனமான பாரதம் இல்லை. மோனை நீ தொட்டா கெட்ட என்று சொல்லக்கூடிய வகையில அடி ஒவ்வொன்றும் அது 1.5 டன் அடி, 1.5 டன் வெயிட்ல இருக்கிறது மாதிரி, அந்த மாதிரி மரண அடி. பாகிஸ்தான் என்ற நாடு பிசுறு பிசுறாக போய்விடும். பாகிஸ்தான் மீண்டும் உடையக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானத்திலிருந்து பலுசிஸ்தான் தனியாக வரும். ஆகினால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். நாம் நினைச்சா பாகிஸ்தான் அப்படியே சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு என்ன பாகிஸ்தானத்தை காணல் சொல்லிடுவோம். அந்த அளவு தான் நமக்கு பாகிஸ்தான் வாய்க்குள்ள வச்சுட்டு இருக்கான். அவன் சும்மா விளையாட்டு காணிச்சிட்டு இருக்கான் தீவிரவாதிகளை வச்சு. பாகிஸ்தானத்தில் பொதுமக்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினரே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு உலகத்தில் எந்த நாடும் ஆதரவில்லை, நிராதரவாக இருக்கிறது. யாரு நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஒரு நாடுகாரன் கூட தைரியமா சொல்வதற்கு சக்தியற்றவர்களாக வலுவற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பாரதத்திற்கோ உலகம் முழுக்க நண்பர்கள் எல்லாரும் பாரதத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் உலகத்தினுடைய பார்வையிலே பட்ட வெளிச்சமாக ஆகிவிட்டது. இவதான் பாகிஸ்தானாலே தீவிரவாதி நாடு, பாகிஸ்தானாலே அமெரிக்கா உள்ள வரப்படாடிடுவான், பாகிஸ்தான் சொன்னாலே சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணாது. எல்லாருமே நியாயத்தினுடைய பக்கம் இருக்கிறார்கள். தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்ங்கிறது மாதிரி தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில நம்முடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இங்க 1-2 சிதறு தேங்காய்கள் கலப்பட பயிர்வர் அவனும் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. இப்படி பேசிய ராணுவ வீரர்கள் மீது கொச்சையாக பேசியவர்களை இவர்களெல்லாம் தீவிரவாதிகளுக்கு உளவு பார்க்கக்கூடிய தீவிரவாதிகள். இங்கே கூடங்குளத்துக்கோ சென்னையில் இருக்கக்கூடிய அனல் மின்னல் கல்பாக்கத்திற்கோ பாதுகாப்பு என்பதில்லை. இந்த மாதிரி நாதாரி கூட்டங்களிடமிருந்து பாரதத்தை பாதுகாக்க அத்தனை பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு போனோம். திருமாவளவனுடைய அரசியல் கட்சியை நிர்மூலம் பண்ணணும், அதை தடுக்கணும். திருமாவளவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு போனோம். இப்படி வேற எந்த ஆளும் சொல்லல, எந்த நபர்களும் சொல்ல மாட்டான். இவங்க என்ன அந்த முந்திட்டு கவுட்டைக்கு முந்தின நாய் மாதிரி முந்தி வந்து இந்த மாதிரி சொல்லி பாரதிய ராணுவ வீரர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துவது மாதிரி பேசுவது மிகவும் வேதனைக்குரியது. உண்மையிலேயே இந்த காலகட்டம் வரைக்கும் நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லையிலே நின்று போராடக்கூடிய போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையான போராட்டம். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் கூட நாங்களும் வருகிறோம், எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள்
என்று இந்த போராட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முப்படை தலைவர்களும் அதுபோல நம்முடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதான மந்திரி அத்தனை பேரும் இரவு பகல் பாராமல், குறிப்பாக நம்முடைய அஜித் தோவல், ஜெய்சங்கர் போன்றவர்கள் எல்லாம் இரவு பகல் பாராமல் கண் விழித்து நம்முடைய பாரதத்தை காக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கின்ற போது அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பாரத நாட்டு மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டை அகில பாரத இந்து மகாசபா செலுத்திக் கொண்டிருக்கிறது. ராணுவ வீரர்களுக்கு அகில பாரத இந்து மகாசபா மட்டுமல்ல, பாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உறுதுணையாக இருக்கும். ஆகே படோ, முன்னேறி செல்லுங்கள். பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு இந்த உலகத்திற்கு ஆபத்தானது, அதை நிர்மூலம் செய்யுங்கள் என்று அகில பாரத இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது. அத்தனை பேரும் ராணுவத்திற்கும் நம்முடைய தாய் திருநாட்டை பாதுகாக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசாங்க அதிகாரிகளுக்கும் நம்முடைய பிரதமர் போன்றவர்களுக்கும் வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். 1-2 பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே அது வருந்தத்தக்கது. சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்யும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. அங்கே 100 பேர் செத்தா இங்கேயும் 2 பேர் 5 பேர் 10 பேர் சாகத்தான் செய்வாங்க. இங்கே மரணத்தை பற்றி நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. மரணம் புனரபி ஜனனம், மரணம் வரும், மீண்டும் நாம் பிறப்போம். ராணுவத்தை கை வைத்தவர்களை, நம்முடைய தாய் திருநாட்டை கை வைத்தவர்களை ராணுவத்தின் மூலமாக நிர்மூலம் செய்வோம். அத்தனை பேருக்கும் வீர வணக்கம். நம்முடைய அந்த போரிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கு நம்முடைய எல்லா வகையான சக்தியும் அன்னை பராசக்தி பவானி மண்டைக்காட்டு பகவதி அளிக்க வேண்டும். அந்த போரிலே பலியான அந்த குடும்பங்களுக்கு எல்லா வகையான மன ஆறுதலும் தேர்தலும் கிடைக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், சிந்து பெண்களுடைய செந்தூரம், அந்த செந்தூரத்தை அழித்த அந்த கோர செயலுக்காக, கணவன் கண் முன்னாலே கணவனை கொல்லக்கூடிய அந்த கொடூரமான மக்களுடைய செயலுக்காக அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த போராட்டத்திற்கு அத்தனை பாரதியர்களும் அத்தனை இந்தியர்களும் ஒரு சேர இந்த போராட்டத்திற்கு நாம் அத்தனை பேரும் ஆதரவை கொடுத்து பாரதத்தினுடைய சர்க்காருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், ராணுவ வீரர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். ஜெய் ஜவான், ஜெய் பாரத்.